ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். வாஷிங் மிஷின் வந்து ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 10,000 11,000 இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷின் வந்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ துணிகள் வந்து வாஷ் பண்ண முடியும், எல்லாமே இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்ப்போம். அதில் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதில் எல்லாமே ப்ராசஸிங் வீடியோ. வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் வந்து இந்த ஒரே வீடியோலேயே வந்து உங்களுக்கு தெளிவாயிடும். வாஷிங் மிஷின் அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாஷிங் மிஷின் வந்து கோத்ரேஜ் 7 kg இதில் வந்துட்டு 5 ஸ்டார் இதில் வந்துட்டு இந்த வாஷிங் மிஷின் வந்து வாங்குகிறேன். இது வந்து கோத்ரேஜ் கம்பெனி. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வரும். 10 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 10 வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து இந்த வாஷிங் மிஷினில் வந்து வந்துட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கம்பெனி கோத்ரேஜ் கம்பெனி சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களே வந்து உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதில் வந்துட்டு எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இதில் சில பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து பவர் பட்டனு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிரும். அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வாட்டர் லெவல் வந்து எந்த அளவு வந்து இருக்கணுன்றது ஒன்று. அப்புறம் வந்து டிலே ஆகி ஓடுறது, கொஞ்சம் மெதுவாக சுற்றணும்டா. சாஃப்டான துணிகளுக்கெல்லாம் வேகமாக ஃபாஸ்ட்டாக அதனால் கொஞ்சம் மெதுவாக சுற்றலாம். இது வந்து வாட்டர் லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது ஆன் பண்ணுறது. முதல் ஆன் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு சைட்லேயே ஒரு டிஸ்பிளே, ஒரு குட்டி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைடில் வந்து ஒரு ஹேண்டில் பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வாஷிங் மிஷினை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 பக்கமாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் இன்னும் வந்து இதை ஃபிட் பண்ணலை. அப்படியே பிரித்து பாக்ஸை வந்து பிரித்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். இன்னும் ஃபிக்ஸ் பண்ணோம் இனிமேல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 13,000 அந்த ரேஞ்சில் வந்து 10 இயர்ஸ் வாரண்டியோடு வந்து உங்களுக்கு கிடைக்குதுண்டா. உண்மையிலே வந்து அது கீழே இருக்கிற ஹேண்டில் பார் வந்து தூக்கி நகட்டி வைக்கிறதுக்கான ஒரு இது 2 பக்கமுமே இருக்கான். மேலே ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் லெவலை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ள துணியை நீங்கள் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, பட்டனை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வந்து அதே வந்து உங்களுக்கு எல்லா வேலையுமே வந்து பார்த்துக்குறோம். அதே வந்து துவைச்சி உங்களுக்கு காய வச்சும் கொடுத்துறோம். வெறும் 12,000 ரூபாய்க்கு வந்து இந்த வாஷிங் மிஷின் வந்து 10 இயர்ஸ் வாஷ் மோட்டார் வாரண்டி. இந்த மோட்டார் வந்து இதில் ரிப்பேர் ஆகிட்டால் அதில் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்களாம். அதான் வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க. இது வந்து கோத்ரேஜோட கம்பெனி. அமேசானோட லிங்க்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக வந்து பவர் ஆனு, ஸ்டார்ட் பாஸு, வாட்டர் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது. வாட்டர் லெவல் வந்து உங்களுக்கு ஹையாக வேணுமா, மீடியம் வேணுமா, லோவாக வேணும் இருக்கேன். இதில் வந்துட்டு டிலேயாக ப்ரோக்ராம் என்று சொல்லி அதில் இருக்கும். அந்த பட்டனில் பார்த்து நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் இதை நல்லா இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இது தெரியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாள்லேயே வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா துணியுமே வந்து இதில் வந்து துவைச்சிடலாம். 2-3 டைம் வந்து நீங்கள் வந்து இதில் போட்டு துவைச்சிங்கன்னா ஒரு 1/2 hour வந்து உங்களுக்கு அதே காய வச்சும் கொடுத்துரும். சட்டையை வந்து நீங்கள் அயன் பண்ணுற வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் வாட்டர் தான் அதிகமாக வந்து இதில் வந்து இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து தேவைப்படும். ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து வாஷிங் மிஷின்ன்றது வந்து ஒன்று இருக்கணும். இதில் வந்து தண்ணி வந்து அந்த துவைச்ச வந்து அந்த கழிவு தண்ணிகள் வந்து
ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றுற மாதிரி ஒரு பைப்பு வந்து உங்களுக்கு ப்ளம்பரை வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வீட்டில் எந்த இடத்துல வேண்டாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த பைப் கழிவு தண்ணி போகிறதுக்கு வந்து மதில் வந்து உங்களுக்கு சுவரை வந்து ட்ரில்லிங் பண்ணி கழிவு தண்ணி போகிறதுக்கான பைப்பை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. வாட்ரு வர ரெசிடென்ஸு தண்ணியும் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. டைரெக்டாக உங்களுக்கு டேங்கில் வந்து இருந்து கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் வந்து வாட்ரு வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே டைரெக்டாக நீங்கள் வர மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு துணிமை வந்து உள்ளே போட்டுறீங்க. வாட்டர் லெவலை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். ½ அன் ஹவரில் வந்து அதே வந்து ஆஃப் பண்ணிடும். துணியெல்லாம் வாஷ் பண்ணி முடித்த உடனே வந்து அதே வந்து ஸ்டாப் பண்ணிடும். உள்ளே அதே வந்து காய வச்சிடும். பவர் சேவிங் கைடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோத்ரேஜ் கம்பெனி நான் ஒரு வாஷிங் மிஷின் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அது ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து நல்லாவே ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. அதேமாதிரி இப்போ நியூ ஒன்று அது வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் இருந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நல்லாவே வந்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றல சந்தேகமே இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து 12,500 13,000 இந்த ரேஞ்சில் வந்து வரும். அமேசானோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வாங்குறவங்க தான் வாங்கிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து அவைலபிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு மினி உங்களோட இடுப்பு அளவுக்குத்தே வந்து இருக்கும். சைஸ் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் அதோட ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகம். யூஸ் பண்ணி பாருங்கள். வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். அது வந்து பாருங்கள். சிம்பிளான பேசிக்கான பட்டன்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வாஷிங் மிஷின் வந்து ஆப்ரேட்டிங் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. இது இஎம்ஐ ஆப்ஷன் மூலிமா வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். கிரெடிட் கார்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இப்படி வெப்சைட்டில் வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வேறு இப்படி சத்யா இப்படி ஃபர்னிச்சர் ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து கொடுத்துட்டு இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து போட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் முழு பேமெண்ட்டு கட்டி வாங்கணுன்றதுக்குள்ள இஎம்ஐ ஆப்ஷனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் மொத்த பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து குறையும். இஎம்ஐயில் கட்டிங்கன்னா ஒரு 2000 3000 சேர்த்து வரும். அதனால் வந்து டவுன் பேமெண்ட் மொத்த பேமெண்ட்டே நீங்கள் கட்டிடுங்க. வாஷிங் மிஷின் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் இது மாதிரி மேலும் மேலும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நான் கூட அப்லோட் பண்ணுவேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.